Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. Friends, இந்த வீடியோவில் passive voiceல simple future tenseக்கு yes or no question அமைத்து எவ்வாறாக பேசுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பேசிவ் வாய்ஸில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சேஞ்ச்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வெர்பு இருக்கும், அடுத்தது சேஞ்ச்டு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்த டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது சேஞ்ச்டு ஆப்ஜெக்ட்னா என்னது, சேஞ்ச்டு சப்ஜெக்ட்னா என்னது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் அது புரியும். சரிங்களா? இதுதான் முதல் வீடியோவாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முந்தின வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே தானே? ஸோ இதுதான் சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸை ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்யணும், இந்த வெர்பை உடைக்கணும். இந்த வெர்பை உடச்சி, சரிங்களா, ஷால் வில் இங்கே வந்துடணும், அடுத்தது பியிலேருந்து இந்த பக்கம் வந்துடணும், ரெண்டுக்கு நடுவில் இந்த சேஞ்ச்டு ஆப்ஜெக்டை கொண்டு போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்ச்டு ஆப்ஜெக்டில் ஐயோ வியோ இருந்துச்சுன்னா இங்கே ஷால் வரும். சரிங்களா? அல்லது சேஞ்ச்டு ஆப்ஜெக்டில் இந்த ஐவியை தவிர மச்சது இருந்துச்சுன்னா வில் வரும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க். ஓகேயா? ஸோ இதுதான் ஃப்யூச்சர் டென்ஸில், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் பேசிவ் வாய்ஸோட எஸ் ஆர் நோ கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இப்போ இதை பயன்படுத்தி நம்ம சென்டென்சஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு சென்டென்ஸ், நாங்கள் அவர்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம தமிழில் பெருமளவு பயன்படுத்த மாட்டோம், ஆனால் இங்கிலீஷில் பயன்படுத்துவாங்க. இங்கிலீஷில் இந்த மாதிரி சென்டென்சஸ் பயன்படுத்தப்படும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானே? வி ஷால் பி ஹெல்ப் பை தம் டு டூ த ஜாப். சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் அவர்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை ஒரு கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த வெர்பை அப்படியே உடைக்கணும். ஸோ எப்படி உடைக்கணும் பாருங்கள், ஷேலை முன்னாடி கொண்டு வந்துடணும், இந்த பி ஹெல்ப்டை இங்கே கொண்டு வந்துடணும், ரெண்டுக்கு நடுவில் இந்த சேஞ்ச்டு ஆப்ஜெக்ட் வந்துடணும். சரிங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னால் மீதியை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். ஸோ அப்போ ஷால் வி பி ஹெல்ப்ட் பை தம் டு டூ த ஜாப் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? நாங்கள் அவர்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவோமா அப்படிங்கிறது கேள்வி. ஓகே தானே? ஸோ அதே இது இப்படியும் கேட்கலாம், நீங்கள் அவர்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவீர்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வியை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக யூ போட்டுறணும். சரிங்களா? ரெண்டுக்குமே ஆன்சர் இதுதான், நாங்கள் அவர்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவோம். சரியா? ஸோ இது நாங்கள் அவர்களால் வேலை செய்ய உதவி செய்யப்படுவோமா அப்படின்னு சொல்கிறது நாமளே நம்மக்கிட்ட கேட்குறது. சரியா? இது நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க மிஸ்ல அடுத்தவங்க நம்மக்கிட்ட கேட்குறது. ஓகே தானே? ஸோ அப்போ இதுக்கு பதில் சொல்ல மிஸ்ல எப்படி சொல்லணும் பாருங்கள், ஆம், நாங்கள் அவர்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவோம். எஸ், வி ஷால் பி ஹெல்ப் பை தம் டு டூ த ஜாப் அப்படின்னு சொல்லிடுவோம். எஸ் போட முடியல, முன்னாடி அப்படியே எஸ் போட்டுட்டு மற்றதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஆனால் நோ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நோன்னு சொல்ல முடியல, நோ வி ஷால் நாட் அப்படின்னு சொல்லி இடையில சேர்க்கணும். அங்கே வெர்பை உடைச்சோம்ல, வெர்பை எந்த இடத்துல உடைச்சோமோ அந்த இடத்த உடச்சியே என்ன செய்யணும், இந்த நாட் உள்ளுக்குள்ளே சேர்க்கணும், சேர்த்து மீதி அப்படி எழுதணும். ஸோ நோ வி ஷால் நாட் பி ஹெல்ப் பை தம் டு டூ த ஜாப். இல்லை, நாங்கள் அவர்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்பட மாட்டோம். சரியா? ஸோ வாய்ப்பில்லை. ஸோ நாட் ரெண்டு, இங்கே ஒரு இல்லை அப்படிங்கிறது நோக்கு, இந்த படமாட்டோம் அப்படிங்கிறது என்னது தான், ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். ஸோ அதுக்கு தான் அந்த நாட்டு பயன்படுத்துகிறோம். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், அவர்கள் எங்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவார்கள். சரியா? அதே இதுதான், சப்ஜெக்டை மட்டும் மாற்றிருக்கேன். சரியா? அவர்கள் எங்களால் வேலை செய்ய உதவி செய்யப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம், தே வில் பி ஹெல்ப்ட் பை அஸ் டு டூ த ஜாப். தே வில் பி ஹெல்ப்ட் பை அஸ் டு டூ த ஜாப். ஸோ இப்போ இதை வெர்பை உடைக்கணும். வெர்பை உடச்சி ரெண்டுக்கு நடுவில் இந்த சேஞ்ச்டு ஆப்ஜெக்டை உள்ளே போடணும். ஸோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் will they be helped by us to do the job அப்படின்னு மாறிடும்.
will they be helped by us to do the job? அவர்கள் எங்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்படுவார்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆம், அவர்கள் எங்களால் வேலை செய்ய உதவி செய்யப்படுவார்கள். ஸோ அப்படின்னு சொல்லலாம் சில எஸ் தே வில் பி ஹெல்ப் பை அஸ் டு டூ த ஜாப். சரிங்களா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் அந்த உடச்ச இடத்துல நாட்டு உள்ளுக்குள்ளே சேர்க்கணும். சரிங்களா? நோ தே வில் நாட் பி ஹெல்ப் பை அஸ் டு டூ த ஜாப். இல்லை, அவர்கள் எங்களால் வேலையை செய்ய உதவி செய்யப்பட மாட்டார்கள். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்று ஷால் அல்லது வில் வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பேசிவ் வாய்ஸில் நிறைய சென்டென்சஸ் எழுதி அதிலிருந்து கொஸ்டின் தயாரித்து பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பேச வேண்டிய நேரத்தில் பயன்படும். வாசிக்கும் கோச்சிலையும் சில இடங்களில் வரும், உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Leave God in our hearts forever.